மணி 10 ஆகுது. என்ன இந்த ரத்னத்தை காணோம்? எங்க தான் போனாலும் தெரியல. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அவனுக்கு. என் மருமகள்கிட்ட என்னையவே பேச விட மாட்டேங்கிறான். என்ன பையவ? ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே வர? அது ஒண்ணு இல்ல ராசு, உன் மயன் இருக்கால மயன், அவன் என் மருமகிட்ட பேசவே விட மாட்டேங்கிறான். பேசினாலே கிளம்பு 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 தூங்கணுங்கிறான். எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அந்த வயலுக்கு. இதுதான் விஷயமா? பின்ன ஏன் மருமகள்கிட்ட பேச விடாது அவ யாருங்க சொல்றதுக்கு? இவன் இப்படியே அலட்சியமா இருக்க கண்டு தானேங்க அந்த பிள்ளை காணா போச்சு. நான் அவளை எதுவுமே சொல்ல மாட்டேன். எல்லா தப்புமே இந்த பையதான் பண்ணியிருக்கான். பத்தாத குறைக்கு என்னைய வேற பேசாத பேசாத போப்போன்னு விரட்டுறாங்க. ஐயோ சரி விடு ரத்னம். நைட்டு எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? பேசாம படுத்து தூங்கு. எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். ஆமா, எப்ப பார்த்தாலும் நீங்க உன் மகனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்படிலாம் இல்ல ரத்னம். நான் உன்னோட டென்ஷனை குறைக்கலான்னு பார்த்தேன். நானும் உன் கூட சேர்ந்துக்கிட்டு பேசினா உனக்கு டென்ஷன் தான் அதிகமாகும். அதனால தான் அப்படி சொன்னேன். ஆமா, இல்ல நான் மட்டும் எனக்கு டென்ஷனே ஆகாது பாருங்க. உன் பிறந்த நாளையில இருந்தே டென்ஷனாக தான் இருக்கேன். மைனி அண்ணே வா தேவி. இங்க படுக்கலையா நீ? அது வேற ஒண்ணும் இல்ல மைனி, அவரும் இருக்காரு. அவரு வந்து படுக்க முடியாதுல்ல, அதனாலதான். ஆமால, அண்ணனும் கூட இருக்காரு. அதை நான் மறந்தே போச்சு. அவருக்கு ரூம் போட்டுக்கலாமா? இன்னைக்கு ஒரு நாள் தானே. அதெல்லாம் போட்டாச்சு மைனி. போட்டாச்சா? யார் போட்டது? எல்லாம் எங்க வீட்டு மாப்பிள்ளை தம்பி தான் போட்டிருக்கு. யாரு, அர்ஜுனா? ஆமா மைனி, பரவாயில்ல. எனக்கு கூட இந்த யோசனை தோணவே இல்லை. நான் கரெக்டா இந்த வேலையை பார்த்துருக்கேன். அதான் நான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க இந்த ரூம்ல படுத்துக்கங்க. நான் இங்க இருந்து 3வது ரூம்ல தான் நான் இருக்கேன். நானும் அவரும் அந்த ரூம்ல தங்கிக்கிறோம். சரி தேவி. சரி மதனி. சரிங்க அண்ணே, நான் வாரேன். சரி தேவி. ஆமா, இப்ப எதுக்கு உன் மகனை பத்தி பெருமையா பேசுற? இல்ல ராசு, அவன் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றான் தான். ஆனா எனக்குன்னு வரும்போது மட்டும் ஒண்ணும் பண்ண மாட்டான். அது வேற ஒண்ணும் இல்ல ரத்னம். அவன் நம்ம அம்மா தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிறான். அது உனக்கு தப்பா தெரியுதோ? ஏங்க, அம்மான்ற உரிமையில கொஞ்சம் பாச கூட வைக்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கா. அடுத்தது தேனு. நான் பெத்தது 2 என்னை பொல்லாதவளா தான் பாக்குதுங்க. சரி சரி, புலம்பிக்கிட்டே இருக்காத. பேசாம வா, படுத்து தூங்குவோம். மணி 10 ஆகுது. இத பேசுனீன்னா இந்த ஜென்மத்துக்கு முடியாது. எப்போ தூங்குறது? நாளைக்கு வேற ஒன்றரை போகணும்ல. வா, சீக்கிரமா படுத்து அப்புறமா எந்திரிச்சு சீக்கிரம் போகலாம். ஆமா, இவருக்கு எங்க நம்ம மனசு புரிய போகுது? புரிஞ்சிருந்தாதான் நம்ம நல்லா இருந்திருப்போமே. இப்படி பெத்த பிள்ளைங்கள்ட்ட பேச்சு வாங்குறது கெட்டதுலயும் ஒரு நல்லது. நம்மளுக்கு வாச்ச மருமக பிள்ளை 2 நல்ல பிள்ளைங்களா இருக்குங்க. நம்மள மதிச்சு நடந்துக்குதுங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இதுங்க 2 எப்படி போனா நமக்கு என்ன? நம்ம சொன்னா கேட்கவா போதுங்க? பட்டாதான் திருந்தோம். அப்படியே இருக்கட்டும். இப்படி புலம்புறதுக்கு பேசாம படுத்தாது தூங்கலாம். நம்ம உடம்பாவது நல்லா இருக்கும். நம்ம பெத்ததும் சரியில்லை, நம்ம கட்டினதும் சரியில்லை. நம்ம இந்த புலம்புறோமே, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்குதா பாரு. அதுக்கு அது தூக்கம் தான் முக்கியம்னு பேசாம கண்ணை மாட்டிக்கிட்டு படுத்துருக்கு. சரி, என்ன பொழப்போ. இன்னும் ஆளை காணோம். காலையில வைத்தியர் வீட்டுக்கு போறேன்னு என் பிள்ளைய அழைச்சிட்டு போனான். இன்னும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. ரூம் வந்து சேரல. மணி 10 போகுது. இவனை போய் நான் எங்கன்னு தேடுறது? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வீட்டில் அம்மா தேடுவாங்களேன்னு ஒரு நினப்பு கூட இல்லை இவனுக்கு. அவ தான் கூட்டிக்கிட்டு சுத்துறானா, இவனு பின்னாடியே அலையிறான் பாரு. அவளை சொல்லக்கூடாது, என் மகனை தான் சொல்லணும். என்ன பண்றது? ஆம்பளை பிள்ளையா போயிட்டான். கை நீட்டி அடிக்க முடியல. இதுவே பொட்டை பிள்ளையா இருந்துச்சு, நல்லா அடிச்சு மிதிச்சிருப்பேன். அவளை தான் வீட்டில் கேட்க ஆள் இல்லை, ஒரு அனாதை கழுதனா. இவனும் அப்படியா? எவ்வளோ கொடீஸ்வரன். அதனாலதான் பணத்துக்காக பின்னாடியே ஒட்டிக்கிட்டு திரியிறா. என்ன பண்ணாலும் இவ விட்டுட்டு போவே மாட்டேங்கிறா. மணி 10 ஆயிடுச்சு. கயல் அவங்க தூங்கி இருப்பாங்க. நாளைக்கு காலையில பார்க்கலாமா? ஓகே ராஜா, நோ ப்ராப்ளம். இங்க பாரு ஜீவா, வைத்தியர் சொன்ன மாதிரி மருந்தெல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கோ. நைட்டு நான் இருக்க மாட்டேன் உன் கூட. அதனால மருந்து சாப்பிடாம படுத்துறாது, சரியா? சரிடா, கண்டிப்பா மறந்து போட்டுறேன். நைட்டு நான் மெசேஜ் பண்ணுவேன், மருந்து போட்டியாடின்னு. ஒழுங்கா போட்டுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணணும். போடாம போய் சொல்லக்கூடாது. சரி சரி, போட்டுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதே உன்னோட சிரிப்பு தான். அப்படியா? அப்பப்போ என்ன மாத்திக்கிட்டே இருக்க? வேற என்னடி நான் மாத்தினேன்? இல்ல, முன்னாடி என்னடனா என் முட்டைக்கண்ணை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். அப்புறம் என்னடானா எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். இப்போ என்னடானா சிரிப்பு பிடிக்கும்னு சொல்கிற. இந்த 3ல் எது உண்மை? இது என்ன கேள்வி? 3மே உண்மைதான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் தனித்தனியாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்பப்போ அழகாக தெரிகிறத சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரிதா. ஜீவா, நீ எனக்கு இப்படி கிடப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை.
நானும் தான் ராஜா. மலை உச்சியிலேருந்து அப்படியே கீழே விழுந்தோடனே நான் அப்படியே போயிட்டேன்னு நினச்சேன். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, சாவை நான் கண் முன்னாடி பார்த்தேன்னு, அந்த மாதிரி இருந்துச்சுடா எனக்கு. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ராஜா என்னை விட்டு போகலை, நானும் அவனை விட்டு போக மாட்டேன். சாமிக்கிட்டே போய் சொல்லிட்டு வந்துட்டேன்னா பார்த்துக்கோ. ஏய், ஏன் சோகமாக இருக்க? இல்ல ஜீவா, நீ மலையில உச்சியிலேருந்து கீழே விழும்போது எவ்வளோ வலியா தாங்கியிருப்ப. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. உனக்காக நான் எந்த வழி வேணாலும் தாங்கிக்குவேன், சரியா? மூஞ்சியா இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுக்காத. ஏய், சந்தடி சாக்கில் என்னை இஞ்சி தின்னு குரங்குன்னு சொல்றியாடி நீ? முட்டை கண்ணி. யார் முட்டை கண்ணி? என் கண்ணு என்ன முட்டை கண்ணியா இருக்கு? கேளு, நம்மளை பார்த்துட்டு இருக்க அந்த ஆடியன்ஸ்கிட்டே கேளு, உன் கண்ணு முட்டை கண்ணு இல்லையா இல்லை நொல்ல கண்ணான்னு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் போ. இவனை எத்தனை வாட்டி சொல்றது முட்டை கண்ணின்னு கூப்பிடாதன்னு? எனக்கு அதான் பிடிச்சிருக்கு, நான் அப்படிதான் கூப்பிடுவேன். ஆனால் எனக்கு பிடிக்கலையே. ஏய், உனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்ன? எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நானும் கூப்பிடுவேன். ஓஹோ, அப்படி வரீங்களா சார் நீங்கள்? அப்போ எனக்கும் உன் மூஞ்சி மொகரக்கட்டையை பார்க்கும்போது இஞ்சி தின்ன குரங்குன்னு தான் தோணுது. இனிமே நானும் ஐடிஎம்னு கூப்பிட்டுமா? ஐடிஎம்மா அப்படின்னா என்னடி? ஐயினா இஞ்சி, டீனா தின்ன, எம்முனா குரங்கு, அதான் ஐடிஎம்னு சொன்னேன். ஒன்ன ஏன் அடிக்காதடா, அப்புறம் நான்லாம் வலியெல்லாம் தாங்க மாட்டேன் பார்த்துக்கோ. ஒன்னுமே நான் அடிப்பேன் அடி. நீ தான் என்னோட லைஃபே. என்ன நடந்தாலும் உன்னை அடிக்கவே மாட்டேன். அப்படியா? என்ன நடந்தாலுமா? ஆமா, என்ன நடந்தாலும். அப்ப நான் உன்னை அடிச்சா? அடிக்க மாட்டேன். சரி, அப்புறம் நான் உங்க அம்மாவை அடிச்சா? ஐய், இப்ப எதுக்கு எங்க அம்மா கிட்ட போற நீ? சொல்லுடா. இல்ல, அடிக்க மாட்டேன். அடப்பாவி, போப்பா, நான்லாம் இதை நம்பவே மாட்டேன். ஏன்? எல்லா பசங்களும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படிதான் பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீயும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு என் பேச்சை கேட்ப, அதுக்கப்புறம் உங்க அம்மா பேச்சை தான் நீ கேட்க போற. ஹே லூசு, அதெல்லாம் அரேஞ்ச் மேரேஜுக்கு. நான் உன்னைய லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஹலோ பிரதர், லவ் மேரேஜில் கூட இது மாதிரி தான் நடக்குதான். அவங்க நடத்திட்டு போட்டோம், நான் அப்படிலாம் உன்னை நடத்த மாட்டேன். ப்ராமிஸ். நிஜமாவா? நிஜமா தான். உந்தன் கை வீசிடும் பொய் ஜாடை என்னை என் தேன் தோட்டத்தில் வீசுதே. உன்னூர் தாண்டிடும் ரயில் பாதம் மேல் என் பூமி முடிந்து விடுதே. ராஜா, இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டி, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் தான் கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு போகலான்னு சொல்லி நிற்க வச்சுருக்கேன். அப்படியா ஜீவா? சரிம்மா, மருந்தெல்லாம் வாங்கிட்டீல? வாங்கிட்டேன் ஆண்டி. சரிம்மா, நீ போய் ரூமுக்கு போய் படுத்து தூங்கு. ஓகே ஆண்டி, பாய். பார்த்தது போதும், வந்து படுத்து தூங்குடா. என்னம்மா உனக்கு பிரச்சனை? இப்ப உன்னைய ரூம்ல வந்து படுக்க தானே சொல்றேன். காலாகாலத்தில் தூங்கினாதானே காலாகாலத்தில் எந்திரிக்க முடியும். இந்த சைடு ரோலை பாரு, எந்த ரூம்லாவது ஓப்பன் பண்ணியிருக்கா பேசிக்கிட்டு இருக்காங்களான்னு. நீ ஒருத்தந்தான் இவ்வளோ நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறது. மணி இப்பவே 10:30 ஆயிடுச்சு. எப்போ வந்து படுப்ப நீ? மா வரேம்மா. ஏமா நொய் நொயின்னு கத்துற? நீ கத்துறதுல எல்லாருமே முடிச்சிருவாங்க போலயே. போமா, வரேன். ஆமா, இப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் 12 மணிக்கு வந்து சேரு. நான் எப்படா படுத்து தூங்குறது? மா, உனக்கு தூக்கம் வந்தா தூங்க வேண்டியதானே? ஆமா, ஏன் பேச மாட்ட? இங்க பாரு ராஜா, உங்க 2 பேத்துக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. அதுக்குள்ளார எதையாவது பண்ணி வைக்காத. மா, லூசு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதம்மா. ஆமாண்டா, உன்னைய பெத்தல்ல, நான் ஒரு லூசு தான். என்னை எப்பெல்லாம் பார்க்கும்போது உனக்கு லூசு மாதிரி தான் தெரியும். எப்படியோ போய் தொலை, ஆனால் சீக்கிரமா வந்து படுக்கிறேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். உனக்கு இளமை ரொம்ப ஊஞ்சல் ஆடுதுன்னு நினைக்கிறேன். நான் வரேன். ஏன் தான் அம்மா இப்படி இருக்கோ தெரியல. நானே ஜீவாவுக்கு இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வருத்தமா இருக்கேன். கண்டிப்பா அம்மாட்ட சொல்லவே கூடாது. நான் சொல்லலாம்னு நினைச்சுதான் வந்தேன். அம்மாட்ட சொன்னா அவ்வளவுதான், ஒரு ரகலையே பண்ணிரும் போலயே. கல்யாணம் நடந்து கொஞ்ச நாள் வரைக்கும், ஏன் கொஞ்சம் வருஷம் வரைக்கும் நம்ம சொல்லவே கூடாது. வீடே வெறிச்சோடி கிடக்கு. முன்னாடியாச்சும் ஜீவா இருந்தா, அப்புறம் கயல் வந்துட்டு போச்சு. இப்போ யாரும் இல்லாமல் அல்லாடி போய் கிடக்கு வீடு. இதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. புள்ள புட்டிங்க இல்லைனாலும் வந்த பிள்ளைங்கள தான் பிள்ளைங்களா நினச்சேன். ஆனால்
அவங்களாம் என் கூட இருக்க முடியாதே. கடவுள் எனக்கு கொடுக்கவும் மாட்டேங்கிறான், கொடுத்தாலும் திரும்பி உடனே வாங்கிக்கிறான். என்னதான் பண்றது? அன்னைக்கிளி, என்ன சொல்லுங்க. என்ன அன்னைக்கிளி ஒரே சோர்வா இருக்க? ஏன் மண்டையில் அடிபட்டது வலிக்குதா என்ன? மண்டையில் அடிபட்டதெல்லாம் வலிக்கலைங்க, மனசு தாங்க ரொம்ப வலிக்குது. என்னது, மனசு ரொம்ப வலிக்குதா? ஏன், என்ன ஆச்சு உனக்கு? பின்ன என்ன, நம்மளுக்கு குழந்தையும் கொடுக்கல, சரி வந்த பிள்ளைங்களையாவது குழந்தையா நினைச்சு நம்ம கூடவே வச்சுக்கவும் முடியல. என்ன சொல்ற நீ? வேற என்ன சொல்றேன், நம்ம கையிலையும் ஜீவாவையும் தான் சொல்றேன். அட என்ன அன்னைக்கிளி, நீ இப்படிலாம் நினைக்கலாமா? கடவுள் கொடுக்காததுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமா, என்னத்த பொல்லாத அர்த்தமோ. இப்படியா எதுவுமே கொடுக்காம நம்மளை போட்டு வாட்டுறது? இங்க பாரு அன்னைக்கிளி, எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. அப்படி நினைச்சுதான் இவ்வளோ காலத்தையும் நான் ஓட்டிட்டேன். இதுக்கு மேல நான் பிள்ளைங்க எல்லாமே எப்படிங்க இருக்கிறது? வேணா ஒண்ணு பண்ணுவோமா? கையிலையும் ஜீவாவையும் அவங்க வீட்டுக்காரர் வந்து பிரிச்சு கொண்டு வந்து இங்கே வச்சுக்குவோமா? அச்சச்சோ, வேண்டாம் வேண்டாம், அப்படிலாம் பண்றதெல்லாம் பாவம். பின்ன என்ன, இப்ப என்னதான் பண்ணணுங்கிற நீ? இப்படி நான் அப்படிங்கிற, அப்படி நான் இப்படிங்கிற. நான் ஏன் புலம்பல சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இந்த வீட்டுல புலம்புறது கூட எனக்கு உரிமை இல்லையா? ஏய், இப்ப என்ன கேட்டுட்டு நீ அழுக ஆரம்பிக்கிற? பின்ன என்னதான் சொல்றது, கடவுள் எனக்கு எதையுமே ஒழுங்காவே கொடுக்கல. பணம், நகை, அதுவும் இல்லாம குழந்தை. இங்க பாரு அண்ணா, உனக்கு நல்ல புருஷனையும் நல்ல சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கான்ல, அது போதாதா? அவன் சந்தோஷம் இல்லாம வெளியில போய் தேடிக்கிட்டு இருக்கான். இப்ப நீயும் அந்த லிஸ்ட்ல சேர போறியா? ஆமா, நல்ல புருஷன், நல்ல புருஷன்னு நீங்க தான் மினுக்கிக்கிட்டு திரியிறீங்க. எனக்கெல்லாம் அப்படி தோடவே இல்லை. என்னைக்காவது ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்களா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நானும் எம்புட்டு தான் பொறுத்து போறது உங்ககிட்ட. இப்ப என்ன வேணும் உனக்கு? பிரியாணி வேணுமா? வாங்கி தரட்டுமா? ஆமா, அதெல்லாம் நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் வாங்கி தருவீங்களோ? ஏன் நீங்களாவே வாங்கி தர மாட்டீங்களா? சோ, ஒரு பிரியாணி காடி இப்படி அழுவுவ? சரி, வாங்கிட்டு வரேன் விடு. ஆமா, நைட்டு 10 மணி ஆகுது. இன்னமேட்டு எந்த கடையில போய் பிரியாணியை வாங்கிட்டு வருவீங்க? நீ சொல்லிட்டீல, உன்னோட சந்தோஷத்தை நிறைவேற்றுறது என் பொறுப்பு. நான் பிரியாணியோட வரேன். சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு. என்ன இப்படிலாம் என் முன்னாடி கண்ணை கசிக்கிட்டு இருக்காத. நான் ஒன்றும் பிரியாணிக்காக ஒன்றும் அழுவல. எனக்கு வயிற்றுல ஒரு புழுப்பூச்சி கூட உண்டாகலையே, அதை நினைச்சுதான் அழுகிறேன். சரி, எனக்கு தான் உண்டாகலை, நீங்க வேற ஒருத்தியாவது பார்த்து கல்யாணம் கட்டிக்கலாம்ல. எதுக்காக ஏன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன்னா எனக்கு நீ தான் முக்கியம் அன்னைக்கிளி. உன்னைய தாண்டி எனக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. இங்க பாரு, எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை. அப்படிதானே 20 வருஷமா வாழ்ந்துட்டோம். இப்ப புதுசா 2 பேர் வந்தவங்கள பார்த்து ஏங்க கூடாது. புரிஞ்சுதா? உனக்கு என்ன வேணுமோ செய்யறதுக்கு நான் இருக்கேன். கடவுள் அந்த அளவுக்கு நம்மளை நல்லா தானே வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாம அழுது உன்னையே வருத்தி உடம்பையே வருத்திக்கிற? எப்பவும் நீ அழுவாம சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். இப்ப சிரி பாப்போம், அப்பதான் நான் உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வருவேன். உடனே சரினா எப்படி சிரிக்கிறது? அங்க பாரு, லைட்டா சிரிப்பு வருது பாரு. இங்கிட்டுதான் இப்படி சிரிப்பு வருது பாரு. இந்த வாய் தான் சிரிக்க போகுது பாரு. இப்ப போங்க மச்சான். இந்த சிரிப்பு தான் நான் கேட்டேன் உங்ககிட்ட இருந்து. இது விலை மதிப்பு இல்லாதது. எப்பவுமே இப்படியே இரு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஒவ்வொன்னு அழுதினா உமனா மூஞ்சி மாதிரி இருக்கு, நல்லாவே இல்ல பாக்க. அப்படியா? சிரிச்சேன்னா அம்புட்டு அழகா இருக்கேன் நானு. ஆமா, என் அண்ணன் எனக்கு அழகுதானே. ஆமா, இப்படியே சொல்லி சொல்லியே நீ சிரிக்க வச்சிருங்க. இப்போ உனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து இன்னும் அசத்த போறேன். மச்சான், வெளியில ரொம்ப இருட்டா இருக்கே, எப்படி போய் பிரியாணி வாங்குவீங்க? ஏண்டி, எனக்கு என்ன கண்ணா தெரியாது? நான் போய் வாங்கிட்டு வரேன், இரு. சரிங்க மச்சான். இப்படியே சிரிச்ச மேனிக்கே தான் இருக்கணும். வந்து பார்த்தோன்னு திரும்பி அழுவலாம் கூடாது, சரியா? சரி, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க, நம்ம 2 பேரும் சாப்பிட்டு படுப்போம். இந்த சந்தோஷம் தான் கடவுள் நம்மளுக்கு கொடுத்தது. இதை மட்டும் நம்ம இழக்கவே கூடாது. ஆமா மச்சான். மச்சான், இப்படியே போவாதீங்க, சட்டை எடுத்து போட்டுட்டு போங்க. சரிடி.